தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஆதார் எடுக்கும்போது ஏற்படக்கூடிய சிக்கலும் அதுக்கான தீர்வுகளை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு ஒரு புதிய நடைமுறைகள் கொண்டு வந்திருக்காங்க. அது இதுக்கு முன்னாடி இருந்த நடைமுறைகள் என்ன அப்படின்னா, குழந்தைக்கான பர்த் சர்டிபிகேட்டு தாய் தந்தையர் யாரோ ஒருவரோட ஆதார் அட்டை இருந்தால் போதுமானது, குழந்தைக்கு நம்ம புதிய ஆதார் எடுத்துக்கொள்ள முடியும். இப்பயும் அதே நடைமுறை தான் இருக்குது. ஆனால் அதில் என்ன ஒரு சிக்கல் கொண்டு வந்திருக்காங்கன்னா, இப்போ டிஜிட்டல் சர்டிபிகேட் மட்டும்தான் இருக்கணும்ன்றாங்க. பர்த் சர்டிபிகேட்ல வந்து QR கோடோட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல பர்த் சர்டிபிகேட்ல குழந்தையோட தந்தை பெயரும் தாயார் பெயரும் அவர்களுடைய ஆதார் அட்டையில எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் இருக்கணும்ன்றாங்க. இதுதான் இங்க இருக்கிற சிக்கல். இப்போ பர்த் சர்டிபிகேட்ல ஒரு குழந்தையோட பேர் இருக்கும், அதுல அவங்க அப்பா பேர் இருக்கும், கரெக்ட் தானே? ஆனா அவங்க தாத்தா பேரும் இருக்கணும்ன்றாங்க. ஏன்னா தந்தையோட ஆதார் அட்டையில அப்பா பேருக்கு பின்னாடி அவங்க அப்பா பேர் இருக்கும் இல்லையா? அப்ப அதே மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. அதே போல QR கோடோட இருக்கணும் அப்படிங்கிறது ஏற்புடையது, ஏத்துக்கலாம். இப்போ தந்தையோட ஆதார் அட்டையில எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் பர்த் சர்டிபிகேட்ல ஃபாதர்ஸ் நேம் அதே மெத்தட்ல இருக்கணும், அதே ஃபார்மேட்ல இருக்கணும் அப்படிங்கிறது இவங்க ஒரு குத்து மதிப்பா சொல்லக்கூடியது. அதை எப்படி ஏத்துக்க முடியும்? அப்படி யாருமே எடுத்துக்க மாட்டாங்க இல்லையா? அதே போல பெற்றோர் ஆதார் அட்டையில என்ன முகவரி இருக்குதோ அதே முகவரி தான் பர்த் சர்டிபிகேட்ல இருக்கணும். அதாவது கதவு நம்பர்ல இருந்து பின்கோடு வரைக்கும் அதே அட்ரஸ் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த தாய் தந்தையர் பெற்றோரோட ஆதார் அட்டை கம்பல்சரி அப்டேட் பண்ணியிருக்கணும்ன்றாங்க. அதாவது ஆதார் அட்டை புதுப்பிப்புன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருந்தோம் இல்லையா? அந்த 10 ஆண்டுகள் ஆதார் அட்டை எடுத்து 10 ஆண்டுகள் ஆயிருந்தா கண்டிப்பா அப்டேட் பண்ணியிருக்கணும் அப்படின்றாங்க. அந்த ஆதார் அட்டை புதுப்பிப்பு அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு காணொலி போட்டிருக்கோம், அந்த லிங்க்ல போய் பாருங்க, பார்க்காதவங்க பாருங்க, தெரியும். பெற்றோர்கள் கட்டாயமா ஆதார் அட்டையை புதுப்பிப்பு செஞ்சிருக்கணும், அப்டேட் பண்ணியிருக்கணும். அப்டேட் பண்ணியிருந்தா மட்டும்தான் குழந்தைகளுக்கு ஆதார் எடுக்க முடியும் அப்படின்னு ஒரு விதிமுறையை சொல்றாங்க. இந்த விதிமுறைகள் தான் எல்லா சேவை மையங்களும் எழுத்துப்பூர்வமா எழுதி ஒட்டப்பட்டிருக்கு. ஆனா இது உண்மையா அப்படின்னு அந்த ஆதாரோட வெப்சைட்ல நம்ம போய் பார்த்தோம்னா, ஒரு குழந்தைக்கு ஆதார் எடுக்கிறதுக்கு என்ன தேவை அப்படின்னா பர்த் சர்டிபிகேட் போதும், பெற்றோர்கள் யாரோ ஒருவர் நேரில் வந்து கைரேகை வச்சு எடுக்கணும், இவ்வளவுதான் அதுல சொல்லப்பட்டிருக்கு. வேற எந்த ஆவணமும் அதுல கேட்கல. இதுல கூடுதலா தந்தையோட ஆதார் நம்பர் வச்சு கைரேகை வைக்கணும், அதை தாயோட ஆதார் வச்சு கைரேகை வைக்கணும். அப்படிங்கும் போது தாயார் ஆதார் அட்டையில என்ன முகவரி இருக்குதோ, என்ன அட்ரஸ் இருக்கோ அதே அட்ரஸ் தான் அந்த குழந்தைக்கு, புதுசா எடுக்கிற குழந்தைக்கும் அப்டேட் ஆகும். தாயாரோட ஆதார் அட்டையில் என்ன போன் நம்பர் இருக்கோ அதே தான் வரும். அதே போல அப்பாவது வச்சோம்னா அட்ரஸ்ல தந்தையோட ஆதார்ல என்ன முகவரி இருக்கோ அதே முகவரி தான் குழந்தையோட ஆதாருக்கு வரும். தந்தையோட ஆதார் அட்டையில என்ன மொபைல் நம்பர் நம்ம அப்டேட் பண்ணிருக்கோமோ, லிங்க் பண்ணிருக்கோமோ அதே மொபைல் நம்பர் தான் குழந்தைக்கும் வரும். இப்போ அட்ரஸ், மொபைல் நம்பர், தந்தையோட டேட்டாவை அப்படியே இங்க ஃபெச் ஆகி வந்துடும். இப்போ இதுக்காக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த தந்தையோட ஆதார் அட்டை லைவ்ல இருக்கணும், புதுப்பிப்பு இருக்கணும், அப்டேட்ல இருக்கணும்ன்றாங்க. அது கரெக்ட், ஏத்துக்கலாம். ஆனா அந்த குழந்தையோட பர்த் சர்டிபிகேட்ல தந்தையோட பெற்றோரோட ஆதார் அட்டையில் எந்த மாதிரியான ஃபார்மேட்ல பேர் இருக்கணுமோ அதே மாதிரி தான் இருக்கணும்னு எந்த இடத்துலையுமே ஆதாரோட வெப்சைட்ல சொல்லல. நம்ம கஸ்டமர் கேருக்கு தொடர்பு கொண்டு கேட்டாலும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல ப்ரூஃப்னு பாத்தீங்கன்னா பர்த் சர்டிபிகேட் பெற்றோரோட ஆதார் அட்டை மட்டும் போதுமானது அப்படிங்கிற தகவலை மட்டும் தான் சொல்றாங்க. இதை விட நம்ம இது இன்னும் டீப்பா நம்ம கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நீங்க மேற்கொண்டு தகவல் உங்களுக்கு தேவைன்னா அருகாமையில் உள்ள ஆதார் சேவை மையத்தை நீங்க தொடர்பு கொண்டு கேளுங்க அப்படின்றாங்க. அப்ப ஆதார் சேவை மையத்துல தொடர்பு கொண்டு கேட்கும்போது தானே இவ்வளவு தவறா சொல்றாங்க. இது எப்படி எடுக்க முடியும்? அப்போ நீங்க என்ன பண்ணிருக்கோம், ஆதார் சேவை மையத்துல என்ன பண்ணணும், அந்த ப்ரூஃபுக்கு அப்டேட் பண்ணணும். இதுதான் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க, பெற்றோர்கள் இதுதான் ப்ரூஃப் கொடுக்குறாங்க, பர்த் சர்டிபிகேட் கொடுக்குறாங்க, குழந்தைக்கு எடுக்கணும் அப்படின்னா நீங்க எடுத்து தானே தரணும். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மேனுவலா பார்த்துட்டு இது எடுக்க முடியாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்பிடுறாங்க. அப்ப இது எவ்வளவு பெரிய தவறு. கவர்மெண்ட் அதை பார்த்து வெரிஃபை பண்ணி ரிஜெக்ட் பண்ணட்டும், அது ரிஜெக்ட் பண்ணட்டும். பண்ணினாங்கன்னா அவங்க திரும்ப கஸ்டமர் கேர்ல கூப்பிட்டு எனக்கு இதுதான் கொடுத்துருக்காங்க, இந்த பர்த் சர்டிபிகேட் தான் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்கன்னு பெற்றோர்கள் பேசிக்கிறாங்க. பெற்றோர்கள் அந்த ஆதாரை ட்ராக் பண்ணி பாத்துக்கிறாங்க, அவங்க திரும்ப ரீசப்மிட் பண்ணிக்கிறாங்க. இப்ப எதுவுமே இல்லாம நீங்க மேனுவலா பார்த்துட்டு இல்ல இது பண்ண முடியாது, இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு நீங்களே அந்த ஆதார் சேவை மையத்தில் இருக்கிறவங்களே திருப்பி அனுப்புறதுனால குழந்தைங்களுக்கு ஆதார் அட்டை புதுசா பதிவு செய்ய முடியாத சிக்கல் இங்க இருக்கு. அதனால நீங்க உங்க ஆதார் சேவை மையத்துல நீங்க போய் கேளுங்க, தைரியமா கேளுங்க, எனக்கு இதுதான் ஃபார்மேட், இந்த ப்ரூஃப் தான் என்கிட்ட இருக்குது, நீங்க எடுத்து தான் கொடுக்கணும், நீங்க கேளுங்க. ரிஜெக்ட் ஆகிறதும் அப்ரூவ் ஆகிறதும் அது கவர்மெண்டோட பிரச்சனை. இது எடுக்கவே மாட்டேன்னு எப்படி சொல்ல முடியும்? கவர்மெண்ட் கொடுத்துட்டு அதே பர்த் சர்டிபிகேட் தான். அப்ப என்ன சொல்லிருக்கணும், நேரடியா அந்த குழந்தையோட பர்த் சர்டிபிகேட்ல ஃபாதர்ஸ் நேம் கரெக்டா இருக்கணும் அப்படின்னா, அப்ப குழந்தை பிறக்கும் போதே வந்து என்ன சொல்லிருக்கணும், பெற்றோரோட ஆதார் அட்டையில் என்ன இருக்கோ அதை பார்த்து தான் நான் போடுவேன்னு பர்த் சர்டிபிகேட்ல பிறப்பிறப்பு பதிவாளர் அவங்க அப்படி முடிவு பண்ணி போட்டிருக்கணும்ல. அவங்க அப்படி போடாம
ஒரு மாதிரி மெத்தடில் பர்த் சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டு நீ பர்த் சர்டிஃபிகேட் இப்படி இருந்தால் தான் குழந்தைக்கு நான் எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ பொதுமக்கள் எவ்வளோ சிரமப்படுவாங்க. இப்படியான இவங்களா ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்களா இல்லை கவர்மெண்ட் இந்த மாதிரி சொல்லுதா, இவங்க மீட்டிங் போட்டு சொல்றாங்களா? அப்படி மீட்டிங் போட்டு சொல்லியிருந்தா அதிகாரப்பூர்வ வெப்சைட்ல அனௌன்ஸ்மெண்ட் போக வேண்டியதானே. அப்படி அனௌன்ஸ் பண்ணியிருந்தா அந்த குழந்தைங்களுக்கு பிறப்பு எங்கெல்லாம் குழந்தை பிறகுதோ அவங்க எல்லாமே குழந்தையோட பேருக்கு பின்னாடி தந்தை பேரை போடும்போது குழந்தையோட பேரு, அதுக்கப்புறம் தாய் தந்தையோட பேரை போடும்போது உங்க ஆதார் அட்டை கொடுங்கம்மா, எந்த மாதிரி இருக்குதோ அதே மாதிரி தான் போட முடியும், நாளைக்கு அப்பதான் உங்க குழந்தைக்கு ஆதார் அட்டை பதிவு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி தெளிவா அவங்களுக்கு கொடுத்துருவாங்கல்ல. அந்த எதுவுமே பண்ணாம நீங்க ஆதார் அட்டையில் அப்படி இல்லை. இப்ப இது என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த குழந்தைக்கு பர்த் சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்காக அந்த தாய் தந்தையரை போயிட்டு உங்களுக்கு இன்சிலோட போய் மாத்திட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. அப்படி இன்சிலோட இவங்க மாத்த ஆரம்பிச்சாங்கன்னா இவங்களுக்கு ஒரு 30-35 வயசு இருக்குன்னு வச்சுக்கலாம். இவங்க கடந்த காலத்துல என்னெல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்களோ எல்லாமே திரும்ப மாறும். இன்சூரன்ஸ் திரும்ப எல்லாமே மாற்றும். பேங்க் அக்கௌண்ட், பேன் கார்டு, இபிஎஃப் அக்கௌண்ட், இது எல்லாத்தையும் வரிசையா உட்காந்து டிரைவிங் லைசன்ஸ், அப்புறம் ஓட்டர் ஐடி, இது எல்லாத்தையும் திரும்பி இன்சூலாவா மாத்திட்டு இருக்கணும். அப்ப இன்சூலோட இருந்ததெல்லாம் ஃபுல் நேமா மாத்த போய் திரும்பவும் குழந்தைக்கு ஆதார் எடுக்க வேண்டிய ஒரு சூழலுக்காக நீங்க போய் இன்சில மாத்திட்டு வாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு ஆதார் சேவை மையத்திலே அனுப்புறாங்க. இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான வேலை. இல்லைங்களா? பொழப்பில்லை நினைச்சிட்டு இருக்காங்களா பொதுமக்களை? ஏதாவது ஒரு தெளிவான ஒரு முடிவை சொல்ல வேண்டியதானே. ஒண்ணு இப்படி பண்ணுன்னு தெளிவா சொல்லணும்ல. அதை விட்டுட்டு உங்களுக்கு என்ன தேவையோ, தற்காலிக என்ன தேவையோ அந்த தேவைக்காக கடந்த காலத்தில் இருக்கப்பட்ட எல்லா ஆவணங்களுக்கும் நீங்க மாத்துங்க அப்படின்னு சொல்றது எந்த வகையில் நியாயமா இருக்கும்? எனவே பொதுமக்கள் அனைவரும் நீங்க ஆதார் சேவை மையத்தில் போய் தெளிவா நீங்க கேளுங்க. எனக்கு இதுதான் இருக்கு, எடுத்து கொடுங்கன்னு தெளிவா கேளுங்க. கேட்டுட்டு எடுங்க. எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த மேல்முறையீடு செய்யுங்க. எனக்கு இந்த ஆவணங்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேல்முறையீடு செய்யுங்க. இவங்க எடுத்தாங்கனாலே வந்துடும். ஆதார் அட்டையை இவங்க எடுத்தாங்கனாலே வந்துடும், எடுக்கவே மாட்டுறாங்க. சைல்டு ஆதார்னு சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கான ஆதார் எடுக்கிறதுக்கான கட்டணம் பார்த்தீங்கன்னா எந்த கட்டணமும் இல்லை, 0 ஃபீஸ். அதாவது ஃப்ரீயாக எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லுது. அப்போது ஆனாலும் எந்த ஆதார் சேவை மையத்திலையும் அவங்க ஃப்ரீயாக எடுக்கிறதுல 50 ரூபா பணம் வாங்குறாங்க, 100 ரூபா பணம் வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ 50லேருந்து 100 ரூபா பக்கம் வாங்கப்படுது. அப்போது இது ஃப்ரீன்னு சொல்கிறதுனாலேயே இந்த மாதிரி அலை விடுறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வருது. அதே போல் உங்களுக்கு ஆதார் ஏதோ ஒரு ஆவணங்கள் நீங்கள் கட்டாயப்படுத்தி எடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்கேன் பண்ணி அந்த ரெசல்யூஷன் சரியாக இல்லை அப்படின்னாலும், கிளாரிட்டி இல்லைனாலும் ரிஜெக்ட் ஆகும். வேறு காரணங்களுக்காகவும் அது ரிஜெக்ட் ஆகப்படும். அதனால் ஏதோ ஒரு காரணம் கட்டி ரிஜெக்ட் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி நம்மளை ஏமாத்துறாங்க. அப்போ நீங்கள் ஆதார் குழந்தைங்களுக்கு எடுக்கும்போது உங்களோட ஆவணம் தான் எடுக்கப்படுதா அப்படின்னு நீங்கள் பாருங்கள். உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் ப்ராப்பராக ஸ்கேன் பண்ணி அவங்க அப்லோட் பண்ணுறாங்களா அப்படின்னு பாருங்கள். அதே போல் ரிஜெக்ட் ஆகும்போது அதுக்கான ரீசன் பர்த் சர்டிஃபிகேட்டில் நேம் மிஸ் மேட்ச், ஃபாதர் நேம் மிஸ் மேட்ச் இப்படிங்கிற மாதிரி எரர் வருதா, அந்த எரர் ரிஜெக்ட் ஆகுதா அப்படிங்கிறதையும் நீங்கள் பாருங்கள். இது இந்த மாதிரி எரர் வந்தால் மட்டும்தான் அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடும். அது மற்றபடிக்கு குவாலிட்டி செக்கிங்கில் எரரு, டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணும்போது ப்ராப்பரான டாக்குமெண்ட் இல்லை அப்படின்லாம் வந்துச்சுன்னா அவங்க ப்ராப்பராக அப்லோடே பண்ணலைன்னு அர்த்தம். அப்போ ஒரு விஷயத்த சரியாக செஞ்சு உடனே முடிச்சுட்டாங்க அப்படின்னா திரும்ப நம்ம ஆதார் ஆபரேட்டர்கிட்ட நம்ம மக்கள் போக மாட்டாங்க. ஏன்னா வேலை முடிஞ்சிடும். அப்போ அவங்களுக்கான வேலைகளை முடிச்சே கொடுக்க கூடாதுங்கிற நோக்கத்திலேயே இருக்காங்க. திரும்ப அப்பதானே வருவாங்க, ஒவ்வொரு முறையும் நம்ம அமௌண்ட் வாங்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் இவங்க பண்றாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு எழுது. அதனால நீங்க தெளிவா இருங்க. தெளிவா போய் உங்க ஆதார் சேவை மையத்தை அணுகி தெளிவான டாக்குமெண்ட் கொடுத்து உங்களோட குழந்தைகளுக்கான ஆதாரை நீங்க பதிவு பண்ணிக்கங்க. அப்படி பதிவு செஞ்ச கொடுக்கல அப்படின்னா அந்த ஆதார் சேவை மையத்தோட அந்த ஆதார் ஆபரேட்டர் மேல நீங்க புகார் கொடுக்கலாம். ஒரு ஆதார் ஆபரேட்டர் நீங்கள் முறையான ஆவணங்களை கொடுத்தும் அவர் ஆதார் என்ரோல்மெண்ட் பண்ண மறுக்கிறார் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க சம்பந்தப்பட்ட துறையில நீங்க புகார் அளிக்கலாம். அப்படி புகார் அளிக்கப்பட்டிருக்குது, திரும்பவும் வேற ஆளை மாற்றி கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் நிறைய ஆதார் சேவை மையத்தில் நடந்திருக்கு. உங்க ஊரில் இருக்கக்கூடிய ஆதார் சேவை மையத்தில் இந்த மாதிரியான குறைபாடுகள் இருந்துச்சுன்னா நீங்க தயங்காம புகார் கொடுங்க. அப்படி நீங்க புகார் கொடுத்தீங்கன்னா தான் அடுத்து வரவங்க அவங்க சரியா சொல்லுவாங்க. அப்படியே பொதுமக்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்ததுனாலும் அது என்ன பண்ணணும்னா அவங்க தான் அவங்க டீம்ல பேசணும். இந்த பர்த் சர்டிஃபிகேட்ல இந்த மாதிரி தான் சார் எங்க கொடுத்துருக்காங்க, பெரும்பாலான இதில் இப்படி தான் கொடுத்துருக்காங்க, அதனால இது சரியான பர்த் சர்டிஃபிகேட் தான், இதை நீங்க ஏத்துக்குங்க அப்படின்னு சொல்லி அவங்க தானே அவங்க கோரிக்கை வச்சுக்கணும். மக்களுக்கு ஆதரவாக தானே அவங்க செயல்படணும். அதை விட்டுட்டு பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு காரணத்தை காட்டி நான் ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்கன்னா இது நாம ஏத்துக்க முடியாது. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.